எல்லோருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்பு அறிவியல் முதல் பருவத்தில முதல் பாடம் அளவீட்டியல் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம டெஸ்ட் பேட்ச் அட்டெண்ட் பண்ற ஸ்டூடண்ட்ஸ் மேக்ஸிமம் சொன்னது, "சார் டெஸ்ட் பேட்ச் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். டெய்லி ஒரு பாடம் படிக்கிறது அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு சார். அதேபோல ஆர்ட்ஸ்க்கும் கொஞ்சம் குடுங்க சார்" அப்படின்ற மாரி கேட்டிருந்தீங்க. ஸோ என்னால ஆர்ட்ஸ்க்கு கரெக்ட்டா டைம் ஒதுக்க முடியல. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். ஒரு 90 டேஸ் ஒரு பிளான் போட்டு நம்ம ஆர்ட்ஸ்க்குன்னு தனியா ஒரு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருவோம். ஸோ, இப்போ ஆல்ரெடி நம்ம 6த் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ 6த் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வீடியோ போடணும்னு நெனச்சேன். ஸோ அதுக்காக நம்ம டெய்லி ஒவ்வொரு லெசனா போட்டுறலாமே அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லெசன் எடுத்திருக்கோம். ஸோ அளவீடு அப்படின்றது என்னன்னா, ஒண்ணுமே கிடையாது. நம்ம நார்மலா யூஸ் பண்ற ஒரு கடைக்கு போறோம், இல்ல ஒரு காய்கறி வாங்குறோம், இல்ல ஏதோ நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற ஒரு விஷயம் தான் அளவீடு. ஒரு மெஷர்மென்ட் பண்றோம், ஒரு வீட்ட அளக்குறோம், இல்ல 1 கிலோ காய்கறி வாங்கிட்டு வரோம், 1 லிட்டர் பால் வாங்குறோம். அப்படின்றது மட்டும் தான் அளவீடு. ஸோ இந்த அளவீட நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா, நாம அன்றாட வாழ்க்கையில என்ன யூஸ் பண்றோம்? அப்படின்றத தான் படிக்க போறோம். அதுல தான் அத பத்தி தான் புக்லயும் குடுத்திருக்கு. ஸோ ஒரு விஷயத்த படிக்கிறோம் அப்படின்னா, அத நம்ம லைஃபோட ஒன்றி படிக்கணும். சயன்ஸ் அப்படின்றது நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். அததான் புக்லயும் குடுத்திருக்காங்க. நம்ம அத எப்படி படிக்கணும்னா, அது ஒரு கன்டென்ட்டா படிக்கக்கூடாது. அது புக்ல உள்ள ஒரு விஷயம், அத மனப்பாடம் பண்ணணும் அப்படின்லாம் எப்பவுமே அறிவியல் மட்டும் படிக்கவே கூடாது. அறிவியல்னு கிடையாது. நீங்க ஆர்ட்ஸ் படிச்சாலும் அதே இத லைஃப்ல நம்ம எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னு யோசிச்சு கரெக்ட்டா அத யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிரும். ஸோ அவ்வளதான் அறிவியல் அப்படின்றது அதுதான். ஆர்ட்ஸ்ன்றதும் அவ்வளதான். ஸோ படிக்கிற விஷயங்கள் நாம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் மெயின். ஸோ நான் வளவளன்னு பேச விரும்பல. மேட்டருக்கு போயிருவோம். அளவீடு அப்படின்றது என்னது? தெரிஞ்ச ஒரு அளவீடு கூட தெரியாத ஒரு அளவீட ஒப்பிடுறதுக்கு பேர் தான் என்னது? அளவீடு. ஸோ அததான் நாமளும் குடுத்துருக்கோம். 2 எஸ்ஐ அலகுமுறை அப்படின்றது என்னன்னா, பன்னாட்டு அலகுமுறை அப்படின்னு சொல்லுவோம். இது ஏன் அப்படி சொன்னோம்னா, உலகம் முழுக்கும் ஒரே மாரி யூனிட்ட நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ, அதுக்கு தான் இந்த எஸ்ஐ அலகுமுறை என்ன செய்றாங்க? யூஸ் பண்றோம். இப்போ இதுல அடிப்படை அளவுகள் எத்தன இருக்கு? ஒரு 7 இருக்கு. அடிப்படை அளவு நமக்கு எத்தன இருக்கு? ஒரு 7 இருக்கு. என்னென்ன இருக்கு அடிப்படை அளவுகள்? வெப்பநிலையின் அளவு கெல்வின், தொலைவின் அலகு மீட்டர், மின்னோட்டத்தின் அலகு ஆம்பியர், காலத்தின் அலகு வினாடி, பொருளின் அலகு மோல், நிறையின் அலகு கிலோகிராம், ஒளிச்செறிவின் அலகு கேண்டிலா. ஸோ இந்த 7 தான் அடிப்படை அளவுகள். இத ரொம்ப தெளிவா படிச்சுக்கோங்க. இதெல்லாம் பேசிக்ஸ். இது ஒண்ணுமே இருக்காது. 6த்த பொறுத்தவரைக்கும் எல்லாமே மேக்ஸிமம் பேசிக்ஸ் தான் இருக்கும். அடுத்து நீளத்தின் அலகு மீட்டர். வேற இது யூனிட் கன்வர்ஷன் அப்படின்னா, நீளத்த அலகு மீட்டர் தான். இது யூனிட் கன்வர்சேஷன் அப்படின்றது இதோட அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும். இப்ப மீட்டர், கிலோமீட்டர் அந்த மாரி பெரிய அளவுகள் போயிட்டுருக்கும். சின்ன அளவுகள் வரும்போது சென்டிமீட்டர், மில்லிமீட்டர் அப்படின்ட்டு வரும். மில்லிமீட்டர், மைக்ரோமீட்டர், நானோமீட்டர் அப்படின்ற மாரி நெறைய யூனிட்ஸ் வரும். ஸோ அந்த யூனிட் கன்வர்சேஷன் எல்லாமே நீங்க கரெக்ட்டா படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பரப்பளவு. பரப்பளவுன்றது என்னது? எல் இன்டு பி. அதாவது லென்த் இன்டு பெர்த்தி. அதாவது நீளம் இன்டு அகலம். நீளம் இன்டு அகலம் தான் என்னது? பரப்பளவு. இது கூட ஒரு டெப்த்த நீங்க மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா, அது பருமன். அவ்வளோதான். எம் கியூப். டெசிமீட்டர்ன்றது என்னது? 10ல 1 மடங்கு. அதாவது 1/10. அப்ப 10 டெசிமீட்டர் அப்படின்றது 1 மீட்டர். அதே இது சென்டி அப்படின்றது என்னன்னா, 100ல 1 மடங்கு. அதாவது 100 சென்டிமீட்டர் சேர்ந்தது 1 மீட்டர். இப்ப மில்லிமீட்டர் அப்படின்றது 1000ல 1. அதாவது 1/1000. எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டா சொல்லணும்னா 1000 மில்லிமீட்டர் அப்படின்றது 1 மீட்டர். நானோமீட்டர் பொறுத்தவரைக்கும் அதே தான் சேம் கான்செப்ட் தான். 10⁻−9 அப்படின்றத மட்டும் மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. இது எத்தன சைவம் இருக்கு அப்படின்றதெல்லாம் யூனிட் கன்வர்ஷன்ல இந்த மாரி நம்ம சிம்பிளும் பண்ணி வச்சுக்கலாம். 10⁻−9 ஈக்குவல் டூ 1 மீட்டர். நெக்ஸ்ட் 1 கிலோகிராம். 1 கிலோகிராம் என்பது 1000 மடங்காகும். நெக்ஸ்ட் 1000 மீட்டர் என்பது 1 கிலோமீட்டர். 1000 மீட்டர் என்பது 1 கிலோமீட்டர். 1000 கிராம் என்பது 1 கிலோ கிராம். இடமாறு தோற்றப்பிழை அப்படின்னா, ஒரு மெஷர்மென்ட் நாம பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு மெஷர்மென்ட்ட நம்ம பார்க்குறோம். அந்த மெஷர்மென்ட் நம்ம தப்பா பார்த்துக்கூடாது. அதாவது பார்வை எப்படி இருக்கணும்? செங்குத்தா அத நோக்கி பார்க்கணும். ஒரு மெஷர்மென்ட் எடுக்கிறோம்னா, நம்மளோட பார்வையும் அந்த ஸ்கேலுக்குள்ள மெஷர்மென்ட்டும் செங்குத்தா பார்க்கணும். அப்பதான் கரெக்ட்டான மெஷர்மென்ட் நமக்கு கிடைக்கும். நாம லைட்டா ஒரு பக்கம் விலகி பார்த்துட்டோம், இல்ல இந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டோம் அப்படின்னா என்ன செஞ்சிரும்? ஒரு 1 எம்.எம், 2 எம்.எம் என்ன செஞ்சிரும்? ஸ்கேல்ல தள்ளி போயிரும். அததான் என்ன சொல்லியிருப்பாங்க? இடமாறு தோற்றப்பிழை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பருமன். பருமன்ன்றது ஒண்ணுமே கிடையாது. ஒரு பருப்பொருள் எவ்வளவு இடத்த அடைச்சுக்கிறது. ஒண்ணும் இல்ல. நம்ம ஒரு பால் வாங்குறோம் அப்படின்னா, அந்த பாலு ஒரு கப்ல எவ்வளவு இடத்த அடைச்சுக்கிறது அப்படின்றது தான் பருமன். இதுதான் நார்மலா. இதுதான் பருமன் அப்படின்றது. ஸோ, சயன்ஸ் நான் ஆரம்பத்தில சொன்ன மாரி சயன்ஸ்ன்றது நம்மளோட வாழ்க்கை தான். அத ஒன்றி படிச்சோம் அப்படின்னா, அது ஒண்ணுமே கிடையாது. ஸோ, பருமன்றது என்னது? ஒரு இடத்த அடைச்சுக்கிறதுக்கு இடத்துக்கு பேர் தான் என்னது? பருமன். பருமன்றது என்ன மாரி நம்ம சொன்னோம் ஆல்ரெடி. லென்த் இன்டு பெர்த் இன்டு ஹைட் சொன்னோமா? ஸோ
அந்த அளவுல தான் பருமன் இருக்கும். ஸோ அவ்வளோதான் பருமன்றது அவ்வளோதான். பரப்புன்றது அதேதான். லென்த் இன்டு பெர்த் அப்படின்றது பரப்பு. பரப்பும், பருமனும் நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா, லென்த் பெர்த் வச்சு தான் மெஷர் பண்ணுவோம். லென்த், பெர்த், ஹைட் இது 3 தான் இதுக்கு மெயின். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு மீட்டர், லிட்டர் இடையே உள்ள சில அளவீடுகள். ஸோ 1 மில்லிமீட்டர் அப்படின்றது என்ன? 1 மில்லிமீட்டர் அப்படின்றது 1 மைக்ரோ லிட்டர். 1 சென்டிமீட்டர் அப்படின்றது 1 மில்லி மீட்டர். 1 மீட்டர் அப்படின்றது 1 கிலோ லிட்டர். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமானது எடை, நிறை அத பத்தி பார்க்க போறோம். ஸோ எடைக்கும், நிறைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, எடை அப்படின்றது இடத்துக்கு இடம் மாறக்கூடியது. ஒரு இடத்துல உள்ள அந்த இடத்துல என்ன அளவுக்கு கிராவிட்டி அதாவது புவியீர்ப்பு விசை எப்படி இருக்கு, விசை எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து எடை அப்படின்றது மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா, ஒரு பொருளோட நிறை மாறுமானா எங்கேயுமே மாறாது. அது பூமியா இருந்தாலும் சரிதான், எங்க நிலவா இருந்தாலும் சரிதான். அதோட நிறை மாறவே மாறாது. அதே மாரி பூமியின் பரப்பில் எடை எப்படி இருக்குமா? நிறைக்கு நேர்த்தகவில் இருக்கும். அதே இது நிலவில ஒரு பொருளோட எடை பூமியில் உள்ள எடையில எவ்வளோ இருக்கும்? 6ல 1 பங்கா இருக்கும். 6ல் 1 பங்காக இருக்கும். நிறை என்பது பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவு தான். எடை என்பது நிறையில் மேல் செயல்படும் புவியீர்ப்பு விசை. நெக்ஸ்ட் நிறையின் சில அளவீடுகள் கொடுத்திருக்கோம். என்னெல்லாம் கொடுத்திருக்கோம்? 1000 மில்லிகிராம் ஈக்குவல் டூ 1 கிராம். அடுத்து 1000 கிராம் ஈக்குவல் டூ 1 கிலோகிராம். 1000 கிலோகிராம் ஈக்குவல் டூ 1 டன். நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு நிறை சம்பந்தமா? குவிண்டால் இருக்கு. இப்போ ஒரு குவிண்டால் என்பது என்னது? ஒரு குவிண்டால் என்பது 100 கேஜி. ஒரு குவிண்டால் என்பது 100 கேஜி. அப்போ ஒரு டன் அப்படின்றது எத்தனை? 10 குவிண்டால். ஸோ அவ்வளோதான். இது ரொம்ப முக்கியம். நீங்க யூனிட்டா எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஸோ அத ரெகுலரா பார்த்துருங்க. நெக்ஸ்ட் படித்தர நிறை. படித்தர நிறை அப்படின்றது ஒண்ணுமே கிடையாது. அது என்னன்னா, இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் தராசு வச்சிருப்பாங்கல்ல. அந்த தராசுல ஒரு கல் வச்சிருப்பாங்க. ஒரு 1/2 கிலோவுக்கு ஒரு கல்லு, 1 கிலோவுக்கு ஒரு கல் அந்த மாரி கல் வச்சிருப்பாங்கல்ல. அதுதான் படித்தர கல். அந்த படித்தர கல்லுன்றது என்னது? நமக்கு தெரிஞ்ச ஒரு அளவு தான் அந்த படித்தர கல்லு. ஸோ அததான் நம்ம படித்தரை நிறைன்னு சொல்றோம். இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? இப்போ ஒரு 1/2 கிலோ காய்கறி வாங்கணும்னா, ஆ இந்த 1/2 கிலோ கல்ல வச்சு தான் என்ன செஞ்சுருவாங்க? நமக்கு மெஷர் பண்ணி குடுப்பாங்க. அப்ப தெரிஞ்ச அளவோட வச்சு நம்ம கம்பேர் பண்ணி புதுசா ஒரு நிறைய கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதுக்கு யூஸ் பண்றது தான் இந்த படித்தர நிறை. பொதுவாவே நாம பொருளோட நிறைகள அளவிடுறதுக்கு என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா, பொது தராசு யூஸ் பண்றோம். இப்போ இப்ப எல்லாமே டிஜிட்டல் ஆயிருச்சு. அத வச்சு நம்ம என்னலாம் ஒரு துல்லியமா ஒரு மெஷர்மென்ட் வேணும். எனக்கு அக்யூரேட்டா வேணும். ரொம்ப சின்ன மைன்யூட்டான ஒரு மெஷர்மென்ட்ல வேணும் அப்படின்னா, நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா, டிஜிட்டல் தராசு அதாவது மின்னணு தராசு நம்ம யூஸ் பண்றோம். அதே மாரி வேதிப்பொருட்களின் எடையெல்லாம் மில்லிகிராம் கணக்குல தான் இருக்கும். ஸோ அதுக்கும் என்ன தான் யூஸ் பண்ணுவோம் நம்ம, டிஜிட்டல் தராசு தான் யூஸ் பண்ணுவோம். மின்னணு தராசு தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம வாட்சஸ் நெறையா வாட்சஸ்லலாம் நெறைய இருக்கு. முன்னாடிலாம் எப்படி ஒரு நேரத்த கால்குலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு மணல் கடிகாரம். மணல் கடிகாரம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த மணல் கொஞ்சம் கொஞ்சமா ட்ராப் ஆயிட்டு இருக்கும். ஸோ அத வச்சு தான் இத கண்டுபிடிச்சிருப்பாங்க. செகண்ட் சூரிய கடிகாரம். சூரிய கடிகாரத்த வச்சும் டைம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது எப்படின்னா ஒரு குச்சி ஊண்டியிருப்பாங்க. அந்த குச்சியோட நிழல் எவ்வளவு தூரம் ஷேடோ விழுகுது அப்படின்றத வச்சு டைம் கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. இல்ல ஒரு மனுஷன் நிக்கிறாரு அப்படின்னா, அவரு அவரோட நிழல வச்சு அவரு கால்குலேட் பண்ணுவாரு. இல்ல வேற எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, அந்த சூரியன் எப்போ உதிக்குதோ, அதுலேருந்து அது மூவ் ஆகி வர்றத வச்சு கால்குலேட் பண்ணி அவங்க அந்த டைம கால்குலேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஓடோமீட்டர். ஓடோமீட்டர் அப்படின்றது என்னன்னா, நம்ம ஒரு பைக்ல போறோம் அப்படின்னா, நம்ம எவ்வளவு தூரம் போயிருக்கோம் அப்படின்னு கால்குலேட் பண்றதுக்கு ஓடோமீட்டர். இதுலயே ஸ்பீடோமீட்டர்ன்னு ஒண்ணு இருக்கு. ஸ்பீடோமீட்டர் எதுக்கு இருக்குன்னா, நம்ம என்ன வேகத்துல வண்டியில போயிட்டு இருக்கோம் அப்படின்றதுக்கு தான் ஸ்பீடோமீட்டர். ஸோ 2க்குள்ள டிஃபரன்ஸ கரெக்ட்டா தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மெட்ரிக் முறை அலகுகள் அல்லது திட்ட அலகுகள் யார கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா, பிரெஞ்சுக்காரர்கள் எப்போன்னா 1790ல கண்டுபிடிச்சிருப்பாங்க. பிரெஞ்சுக்காரர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. அதே மாரி நீளத்த அளவிடக்கூடிய நம்ம யூஸ் பண்றோம்ல, இப்ப யூஸ் பண்ற ஸ்கேல்ஸ் யாரு கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா, வில்லியம் பெட்வெல் அப்படின்றவரு 16ஆம் நூற்றாண்டுல அவரு கண்டுபிடிச்சிருப்பாரு. எந்த நூற்றாண்டுன்றத பார்த்துக்கோங்க. 16ஆம் நூற்றாண்டுல கண்டுபிடிச்சிருப்பாரு. அதே மாரி அளவுகோலுக்கும், அளவு நாடாவுக்கும் வித்தியாசம் என்னன்னா, அளவுகோல் அப்படின்றது நம்ம யூஸ் பண்ற ஸ்கேல்ஸ் அதாவது ஸ்ட்ரெய்ட்டா இருக்கும். ஒரு 1 மீட்டர் லென்த் வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு டெய்லர் ஷாப்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். டெய்லர் ஷாப்ல 1 மீட்டர் ஸ்கேலும் வச்சிருப்பாங்க. 1 மீட்டர் அளவு நாடாவும் வச்சிருப்பாங்க. 2க்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. அளவு நாடா அப்படின்றது, அது வந்துட்டு ஒரு ஃபைபர்ல இருக்கலாம். இல்ல ஒரு ஸ்டீல்ல இருக்கலாம். நம்ம நார்மலா ஒரு சிவில் இன்ஜினியர்ஸ் யூஸ் பண்ணுவாங்கல்ல, லென்த் அளக்குறதுக்கு. அது வந்துட்டு அளவு நாடா. அதாவது டேப் மெஷரிங் டேப் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கேல் அப்படின்றது ஸ்ட்ரெய்ட்டா இருக்கிறது. அதுக்கு பேரு தான் அளவுகோல். 2க்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. கன்ஃப்யூஸ் ஆயிறாதீங்க. எது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத கரெக்ட்டா தெரிஞ்சுக்கோங்க.
நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்றோம்ல, இப்போ 1 கிலோ இது 1 கிலோ தான் இந்த கல்லா? ஒரு படித்தர கல் இருக்கு அப்படின்னா, அந்த படித்தர கல் 1 கிலோ தான் இருக்கா அப்படின்னு எப்படி எங்க கண்டுபிடிக்குது அப்படின்னா, அது எங்க இருக்கு அப்படின்னா, பிரான்ஸ் நாட்டுல பாரிஸ் அப்படின்ற இடத்துல பிளாட்டினம், இரிடியம் கலந்த ஒரு என்ன இருக்கு? ஒரு படித்தர மீட்டர் கம்பி இருக்கு. ஸோ அங்க உள்ள அந்த படித்தர மீட்டர் கம்பி தான் என்னது? 1 கிலோவுக்கு சமமானது. அதோட நகல் ஒண்ணு எங்க இருக்கு? இந்தியாவுல இருக்கு. எங்க? இந்திய தேசிய இயற்பியல் ஆய்வகம், புதுடெல்லி. அங்க இருக்கு. ஸோ நம்ம செக் பண்ணணும். நீங்க ஒரு 1 கிலோ வந்துட்டு எனக்கு தப்பா குடுத்துட்டான் சார். இந்த கல்லு போலியா இருக்கு அப்படின்றது இதெல்லாம் எங்க போய் செக் பண்ண முடியும்? நாம இந்தியால இருக்கனால இப்ப டெல்லில போய் அத செக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்க டெல்லில இருக்கும் தப்பா இருக்கு அப்படின்னா, நீங்க பாரிஸ்ல போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ அததான் அதுல குடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் முக்கியமானது என்னன்னா, பூமி மேற்குல இருந்து கிழக்காக சுத்துது அப்படின்னு சொன்னது யாருன்னா, இந்திய வானியல் அறிஞர் ஆரியபட்டர். ஸோ இவ்வளோதான் ஃபர்ஸ்ட் லெசன். இத தவிர வேற கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் லெசன்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. அந்த அளவுக்கு தான் நம்ம மெட்டீரியல் எடுத்திருக்கோம். நம்மளோட டெஸ்ட்டும் அத பேஸ் பண்ணி தான் இருக்கும். டெஸ்ட்ட கரெக்ட்டா யூஸ் பண்ணுங்க. மேக்ஸிமம் சின்ன சின்ன தவறுகள் பண்றீங்க. அந்த தவறுகள்லாம் அடுத்தடுத்த டெஸ்ட்ல நீங்க சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மொத்தம் அறிவியல்ல 101 பாடங்கள், 101 டெஸ்ட் நடக்கும். ஒரு ரிவிஷன் டெஸ்ட் சேர்த்து மொத்தம் 102 டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்றோம். ஸோ அமௌண்ட் கம்மியா இருக்கு அப்படின்றதுக்காக இத வந்துட்டு வேஸ்ட் பண்ணிறாதீங்க. ஒரு டெஸ்ட்டுக்கு ரூ. 2 அப்படின்றது எங்கேயுமே வாங்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்காக ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி தான் பண்றோம். டெஸ்ட்ட கரெக்ட்டா மட்டும் யூஸ் பண்ணுங்க. எந்த எக்ஸாம்க்கு வந்தாலும் இந்த சயன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம இப்போ போட்டிருக்க ஷெட்யூல மறுபடியும் நம்ம ஆல்டர்னேட் பண்ண போறோம். என்ன ஆல்டர் பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ரெகுலரா படிக்கிற மாரி தான் போட்டிருக்கோம். ஒரு நாளைக்கு ஒரு லெசன் போட்டிருக்கோம். இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, 6த் முடிஞ்சதுக்கு அப்புறம் 6த் 3 டெர்ம் முடிஞ்சிரும். இந்த வாரத்துல முடிஞ்சிரும். இந்த 6த்ல உள்ள 3 டெர்ம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, 7த் ஸ்டார்ட் ஆகும்போது 7த்ல ஃபர்ஸ்ட் லெசன் பிளஸ் 6த்ல ஃபர்ஸ்ட் லெசன் ரிவிஷன். ஸோ அப்படியே பேரலலா ஆயிட்டு வரும். இப்போ 7த் முடிஞ்சதுக்கு அப்புறம் 7த்தும் 6த்தும் பேரலலா அப்படியே ரிவிஷன் பண்ணி முடிஞ்சிருவோம். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் 8த் ஸ்டார்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, 6த்ல ஃபர்ஸ்ட் லெசன், 7த்ல ஃபர்ஸ்ட் லெசன். அப்படியே பேரலலா போயிட்டு இருக்கும். ஸோ எல்லாத்துலயும் போயிட்டே இருக்கும். இதே தான் நான் அடுத்து 9த் ஸ்டார்ட் ஆகும்போது 6, 7, 8 ஸ்டார்ட் ஆகும். 10த் ஸ்டார்ட் ஆகும்போது 6, 7, 8, 9. ஸோ எல்லாத்துலயும் ஒவ்வொரு லெசன் படிக்கிற மாரி இருக்கும். படிக்கிறத ரெகுலரா ரிவிஷன் மட்டும் பண்ணுங்க. அடுத்த செகண்ட் லெசன் வந்துட்டு அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ.